எங்களை மன்னிச்சிடுங்க சார். சேட்டு எங்களுக்கு கொடுத்த 30,000த்தையும் நெல்லூரில் அப்படி இப்படின்னு ஜாலியாக செலவு பண்ணிட்டோம் சார். ஏழுமலை வேற என்னென்ன பண்ணுறான்? அவன் கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாரும் எங்களை மாதிரி பசங்க தான் சார். ஆனால் மொட்டை ரவின்னு ஒருத்தன் மட்டும் ஏழுமலை கூட ரொம்ப வருஷமாகறான் சார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட தான் சொல்லுவான், செய்வான். நீங்கள் 2 பேரும் எத்தனை வருஷமாடா இருக்கீங்க அவங்க கூட? ஒரு 2-2.5 வருஷம் இருந்தோம் சார். ஆமாம் சார். அவன் கூட இருந்த வரைக்கும் நரகம் தான் சார். வேற ஏதாவது அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமாடா? சார் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். ஆனால் ஏழுமலை முன்ன மாதிரி இல்லை சார். முன்னெல்லாம் சென்னையிலேருந்தே எல்லா ஊருக்கும் போய் எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருந்தான் சார். இப்போல்லாம் என்னன்னே தெரியல, சென்னையை விட்டு போகிறதே இல்லை சார். சார் ரொம்ப வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது சார். அந்த குழந்தைனா அவனுக்கு ரொம்ப உசுறு சார். அதை கொஞ்சம் தாங்குவான் சார். அந்த குழந்தைய சிட்டிலே பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறான் சார். சார் காலையில் அவனே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவான் சார். சாயங்காலம் அவனே போய் கூட்டின்னு வந்துடுவான் சார். அந்த குழந்தை மேலே அவ்வளோ உயிர் சார். அந்த குழந்தை இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டான் சார். சார் நான் உங்ககிட்ட மாட்டின விஷயம் தெரிஞ்சா எங்களை கொன்றுவான் சார். உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம். ஒன்றும் ஆகாது. நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக செய்கிறேன் சார். ஐயா இன்ஸ்பெக்டர், நம்ம பசங்களை பிடிச்சி வச்சுட்டு ஏதோ ஏழுமலை புராணம் கேட்டுட்டு இருந்தியாமே, அவரது இல்லை. ஏதாவது கோயில் குளம்னு போய் ஸ்தல புராணம் கேட்டால் கூட ஏதாவது புண்ணியமாவது கிடைக்கும். அதை விட்டுட்டு என் கதையை கேட்டு என்னையா பண்ண போறீங்க? உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணியும் இப்போ உன்னை சஸ்பெண்ட் பண்ணியும் நீ இன்னும் அடங்கலை. உனக்கு மேலே பல அதிகாரிங்க, அவங்கெல்லாம் எனக்கு கீழே. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. அதையெல்லாம் மறந்து என்னை சீண்டணும்னு நினைச்ச அடக்கிடுவேன். சார் ஏதோ நம்ம சொந்த வேலைக்கு அலையிற மாதிரி இந்த அக்யூஷனுக்கு பின்னாடியே அலையிறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். பட் சொசைட்டியில் நம்ம டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையே சார். இதுக்கு டேடன் எப்படி பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக சேரில் வந்து உட்கார்றக்குள்ள அவன் வெயிலில் வெளியில் வந்துடுறான். அடுத்த வாரமே அதே ஏரியாவுக்கு கவுன்சிலர் ஆயிடுறான். வட்டங்கிறான், மாவட்டங்கிறான், எம்எல்ஏங்கிறான், மந்திரிங்கிறான். நம்ம கஷ்டப்பட்டு மெரிட்டில் படித்து ட்ரைனிங்கை முடித்து யூனிஃபார்ம் போட்டு வந்துடுன்னா அவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு நம்ம சல்யூட் அடிக்க வேண்டியதாக இருக்கு. புரோட்டோக்கால் என்ன பண்ணுறது பழனி? அசிங்கமாக தான் இருக்குது. ஒரே ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் லீவ் விட்டால் போதும், நம்மளோட அருமை தெரியும். சார் அந்த பசங்களை அடிச்ச அன்னைக்கு உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் நான் இருக்கேன்னு சொன்னீங்களே, அது என்ன பிளான் சார்? எனக்கு புரியலையே. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்கல்ல? ஆமாம் சார். அந்த குழந்தை மேலே அவனுக்கு ரொம்ப பாசம், எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்னாங்கல்ல? ஆமாம் சார், ஆமாம் சார். அந்த குழந்தைய தூக்கிட்டா சார்? ஏன் தப்பா? இல்லை சார், அவனுக்கு நமக்கு தான் பிரச்சனை. இந்த குழந்தை பழனி சார் ஒரு கேம் ஆடலான்ட்டு இருக்கேன். ஒன்றும் புரியலையே சார். இந்த பசங்களை வச்சு ஒரு கல்லாட்டம் ஆடலான்ட்டு இருக்கேன். சார் அவங்க கள்ளத்தனம் பண்ணுற பசங்க, அவங்கள வச்சு கல்லாட்டம் தான் சார் ஆடணும். ஜமாச்சிடலாம் சார். இன்னைக்கு மிஸ் உனக்கு சொல்லிக் கொடுக்குற இங்கிலீஷ் எல்லாம் வந்து இன்னைக்கும் நைட் அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்குறியா? என் செல்லம். டேய் முத்து, அண்ணா அடியாடுறோம். ஸ்கூலுக்கு போகிறோம், பாப்பாவை ட்ராப் பண்ணுறோம். டேய் முத்து ஒரு நிமிஷம் சொல்கிறவி. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? ஏடா பப்பி ஸ்கூலில் விட போகிறேன். அண்ணா ஒரு முக்கியமான விஷயண்ணா. என்ன முக்கியமான விஷயம்? அண்ணா பட்டு மாமியை பார்த்தேண்ணே. எந்த பட்டு மாமி? மதுரை பட்டு மாமிண்ணே. அந்த கோயிலான விஷயமா நம்ம கீரத்துறை எம்எல்ஏ கேட்டாடண்ணே. ஆமாம், இங்கே தானே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தேன். எங்கடா இருக்காவ? இப்போ அவள் வீட்டுக்குள்ளே போயிருக்கா. அவள் வீட்டு வாசலான்னு தான் நிற்கிறேன். டேய் பாப்பா ஸ்கூலில் விட போகிறேன்டா, விட்டு வந்துடுறேண்ணா. அண்ணே பதில் அன்னைக்கு அந்த இடம் 10 கோடி ரூபா. ஓ, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்தீங்க வச்சுங்க, அந்த மாமியை மிரட்டி கையெழுத்து வாங்கிடலாண்ணே. மற்றவங்க எல்லாத்திக்கிட்டே வாங்கியாச்சுண்ணே. சரிடா, சீக்கிரமா வாங்கண்ணே, வெயிட் பண்ணுறேன். சரி சரி வரேன்டா. செல்லம், இப்போ அம்மா கூட போங்க. சாயந்தரம் அப்பா வந்து உனக்கு கூப்பிட்டுக்கிறேன். ஏய் குழந்தைய பத்திரமா விட்டுட்டு வா. ஜாக்கிரதா. ஃபோன் பண்ணுறீ? ஏய் நீங்கள் சரி கஜா வண்டிடுறா. பழனி சார் தூக்கி உள்ள வைங்க. ஓ டேய் பாத்தியா அண்ணனை அதிர்ஷ்டலட்சுமி தேடி வரா. அதான் இந்த ஏழுமலை.
ஆமாண்ணே. இதுக்காக மதுரை போனப்ப கிடைக்கல, இன்னைக்கு நம்மளை தேடி வருது. ஆமாண்ணே. பெரிய அமௌண்ட்ரா. ரவி ஒரு வேலை செஞ்சாலும் சரியா செஞ்சிருக்காங்க. அதான் ரவி. என்ன முத்து இப்படி ஓட்டுறானுங்க பைக்க? அம்மா அவனுங்கெல்லாம் பொறிக்கு பசங்கம்மா. அவனுங்க பெட்டு கட்டி வண்டி ஓட்டுறானுங்க. அதனால அவனுங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. டேய் ஸ்டேஷன் ரோடு தானே? ஆமாண்ணா, இதான் ஸ்டேஷன் ரோடு. இங்கே தானே இருக்கணும்னு சொன்னான் அவன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏய் உன் ஃபோனில் போடு. பேசுனடா, எங்கிட்ட பேசுனானே. இங்கே தான் இருக்கேன்டானே. எனக்கும் சுவிட்ச் ஆஃப் வருதுண்ணா. சுவிட்ச் ஆஃப். இப்போ தான்டா பேசுனான் அவன் என்கிட்ட. எதிர் பசங்க எவ்வளோ துத்து போட்டு போனாடா. இருக்கலாண்ணே. இனிமே இங்கே இருக்க வேணாம். கிளம்பு 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 வாடா, வாடா, கிளம்பு. வாடா. வாடா. ஏய் என்னம்மா குழந்தை ஸ்கூல்ல விட்டியா? நம்ம குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேங்க. என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆமாங்க. என்னடி சொல்ற? குழந்தைக்கு என்னாச்சு? உனக்கு? இல்ல எனக்கு ஒன்றும் ஆகல. எங்கடி ஹாஸ்பிட்டல்? எந்த ஹாஸ்பிட்டல்? காவேரி ஹாஸ்பிட்டல். நான் வரேன். ஏய், காவேரி ஹாஸ்பிட்டல் வண்டியா? வர. சரியான நேரத்தில் குழந்தைய ஹாஸ்பிட்டல் ஏய், பத்மிக்கு ஒன்றாகல. டாக்டர், என் பத்மிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. என் குழந்தைக்கு ஒன்றாகலே. இந்த ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட கன்கஷனால வந்தது. ஒரு சர்ஜரி பண்ணால் எல்லாம் சரியாயிடும். பதட்டப்படாமல் பொறுமையாக இருங்க. என் குழந்தைய காப்பாத்துறீங்களா டாக்டர்? கண்டிப்பாக குழந்தைய காப்பாற்றிடலாம். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. என்ன கொஞ்சம் பணம் செலவாகும். பணம்? டேய் மொத்த பணம் என்னன்னு கேட்டா டாக்டர்? பணம் கட்டிடலாம் டாக்டர். என் குழந்தைய காப்பாத்துருவீங்களா? கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். நீங்கள் பணம் கட்டின உடனே இமீடியட்டாக ஆப்ரேஷன் வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம். டாக்டர் என் குழந்தைய காப்பாத்துருவீங்களா? இப்போ என் குழந்தைய பார்க்கலாமா டாக்டர்? கிட்ட போய் பார்க்க வேண்டாம், வெளியிலேருந்தே பாருங்க. சரி டாக்டர். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ். வரேன். எப்படி? எப்படி நடந்தது? நாங்க போயிட்டு இருக்கும்போது 2 பைக்காரங்க ஃபாஸ்டா வந்து ஓவர்டேக் பண்ணாங்க. நம்ம முத்துவால ஒண்ணுமே பண்ண முடியல, போய் இடிச்சிட்டாரு. நமக்கு வேண்டப்படாதவன் யாரும் இல்லைல்ல? அப்படி யாரும் தெரியலங்க. அவரால் கண்ட்ரோல் இல்லாம தான் போய் இடிச்சிட்டாரு. நான் பார்த்துக்கிறேன். நம்ம குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. ஏய் நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். சார், இந்த செயின் ஸ்நாச்சிங் கேஸில் இந்த 2 பசங்க தான் மெயின் அக்யூஸ்ட். விக்கி, வேலவன். இவங்க 2 பேரும் ஸ்நாச் பண்ணி எல்லா மெட்டீரியல்ஸும் இந்த சேட் கிட்ட தான் கொடுக்குறாங்க. இந்த 6 மாதத்துக்குள்ள இந்த சேட் கிட்டத்தட்ட 50 lakhs டிரான்சாக்ஷன் இவங்க 2 பேருக்கு மூலியமாக பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த டிரைவர் முத்துக்கு தெரியும். இவங்களை பற்றி மட்டும் இல்லை, நார்த்லேருந்து கூட்டவரங்களை பற்றி இன்னும் நோட்டு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்ச ஒரே ஆள் இவன் தான். மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் என்ன நடக்குதுன்னு இவனுக்கு நல்லா தெரியும் சார். அப்புறம் என்ன, ஆக்சிடென்ட் எடுத்துட வேண்டியதானே? எஸ் சார், தேங்க்யூ சார். பழனி, சொல்லுங்க சார். இவங்க எல்லாத்தையும் நம்ம கஸ்டடியில் வைங்க. ஓகே சார். டேக் தேம். வாங்க பாய். உங்கள் சஸ்பெண்ட் விஷயமா ஐ வில் டேக் கேர். குட் லக். தேங்க்யூ சார். Yes, doctor. It's a remarkable comeback. He is lucky. Yeah. Hey, doctor. Oh, the குழந்தையோட parents. Mr. Hello. Mahendra. Hello, doctor. Mrs. வணக்கம் Mahendra. டாக்டர். Everything is fine. She'll be all right. Don't worry. Take care. Thank you, doctor. வரேன். Thank you. சரி.
ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ ஷி டாக்டர். இஸ் ஃபைன். குழந்தை இறந்துருச்சுன்னு டிக்ளேர் பண்ணிருங்க. வாட்? என்ன சார் சொல்றீங்க? இறந்த குழந்தைக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இறந்துருச்சுன்னு டிக்ளேர் பண்ணிருங்க. ஏன் சார்? ஒரு விஷயமா தான் சொல்றேன். ஓகே, I'll do it. என்னங்க பாப்பா ரூம்குள்ள எல்லாரும் போயிட்டு வராங்க. கொஞ்சம் காப்பாற்றுவீங்களா? சாரி சார், சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஃபிட்ஸ் வந்து குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு சார். ஏய் சார் 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 என்னடா சொல்ற? கம் டவுன் ப்ளீஸ். இப்பதானடா சொன்னீங்க நல்லா இருக்குன்னு, அதுக்குள்ள எப்படிடா சாவும்? விடாதீங்கடா, அடிச்சு நொறுக்குங்கடா. சார் ஹாஸ்பிட்டல் ஒரு கலாட்டாக இருக்கு சார். சார் இருக்கிற பொருளை அடிச்சு உடைக்கிறாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொன்னா கேளுங்கம்மா ப்ளீஸ். எவ்வளோ முயற்சி பண்ணோம் உங்களால் குழந்தைய காப்பாற்ற முடியும். ப்ளீஸ், நான் சொல்றதை நீங்க நம்பிதான் ஆகணும். எல்லா முயற்சி எடுத்தோம்மா. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. ஹலோ, சொன்னா கேளுங்கம்மா. எல்லா முயற்சி எடுத்து பார்த்தோம்மா. கடைசி வரைக்கும் டேய், என் பப்பிமாவை காப்பாற்ற முடியாத நீ எல்லாம் உயிரோட இருக்கக்கூடாதுடா. மம்மி என்னங்க நம்ம குழந்தைங்க. பப்பி பப்பிமா என் செல்லம், உனக்கு ஒன்றும் அவ்வளோல. ஐயோ என் செல்லம், அப்பா இருக்கேன்டா. அப்பா இருக்கேன். செல்லம் தங்கம், உனக்கு என்னடி ஆச்சு? பார்த்துக்கோடி, குழந்தை இனிமேல் நம்ம கூடயே இருக்கணும். உனக்கு என்ன ஆயிடுச்சு? பயந்தே போயிட்டேம்மா. என்னடா பெத்த பாசமா? உன் குழந்தை செத்துதான் உயிரோடு இருக்கான்னு தெரியாம என்ன ஆட்டம் ஆடின. 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம் எப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல காலாவதியான மருந்து கொடுத்து 10-15 குழந்தைகள் இறந்ததே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காடா? அதில் என் குழந்தையும் ஒன்று. உன் குழந்தை வேற, ஊரம் குழந்தைகள வேறையா? 50க்கு 100க்குன்னு பருப்பு வாங்கி 1000 டன் 2000 டன் பதுக்கி வச்சா ஏழை குழந்தைங்கள சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணும்? நீ உன் குழந்தை மட்டும் நல்லா பருப்பு நெய் போட்டு நல்லா திங்கணும் இல்லை? அப்போ உன் உடம்புல ஓடுறது ரத்தம், எங்கள் உடம்புல ஓடுறது சாக்கடையா? டேய், பீகார் ஒரிசாலேருந்து அடையாளம் தெரியாத ஆளுங்களை கூட்டு வந்து கொள்ளையடிச்சிட்டு அன்றைக்கே திருப்பி அனுப்பிச்சா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டியா? ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறத நினப்பா? பண்ணுறது எல்லாமே முடிச்ச வைக்கத்தான். தங்கம் நின்று கூட தெரியாத ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு பிறந்து அது வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க அப்பா 5 பவுன் 10 பவுன்னு சேர்க்கறதுக்கு ஆடா மாடா கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நகையை தயார் பண்ணி கொடுத்தா அந்த புள்ள அதை போட்டுட்டு ரோட்டில் எங்கேயோ போகும்போது அறுத்துட்டு போயிடுறீங்களடா. என்ன பொழப்படாது. அப்பங்காரன் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், படாத பாடுபடுறான்டா. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆளுங்க சாக்கடைடா. எல்லா பக்கம் சாக்கடை நிறைஞ்சு கிடக்கு. கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு 5 10 சேர்த்து ஊரோரத்தில் ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பான். அதையும் வந்து 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை, எப்படிற ஒரே இடத்த 4 தடவை மாற்றி மாற்றி டாக்குமெண்ட் போட்டு விற்கிறீங்க?
மற்றவங்க வயிற்றுல அடிச்சு தான் பிழைக்கணுமா? வெக்கமா இல்லை? ஏய், உன் கதை எப்பயோ முடிச்சிருப்பேன். ஆனால் ஒன்றை மட்டும் இல்லை, உன் கூட்டாளி எல்லாத்தையும் சேர்த்து ஆணி வீரோட பிடுங்கணும் தான் நான் இத்தனை நாள் பொறுமையாக காத்துட்டு இருந்தேன். என் குழந்தை இறந்ததுக்கும் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி இருக்கிற இந்த குழந்தைக்கு காரணமானவனே. உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு மேலே உயிரை வச்சிருக்கேன் தெரிஞ்சதுக்கப்புறம் உன் குழந்தைய வச்சு உன் ஆட்டத்தை அடியோடு முடிக்கிறதுக்கு நான் ஆட்டம்தான் இந்த கல்லாட்டம்.